Good morning students. இன்னைக்கு நாம incomplete records உடைய part 3 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி last part 2ல நம்ம question கொடுத்திருந்தோம் கடைசியா. அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுல க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அந்த க்ளோசிங் கேபிட்டல்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அதனுடைய மதிப்பு 1,45,000. அதுக்கு ஒர்க் அவுட் இங்க கொடுத்துருக்கோம், ஆன்சர் கொடுத்துருக்கோம். நீங்க ஆன்சர் போட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் 3னுடைய கொஷனுக்கு போகிறோம். இதில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்ட் 3ல எக்ஸைஸ் 3 பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாமஸ் அப்படிங்கிறவருடைய 31 மார்ச் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 31 மார்ச் 2019 பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தாமஸ் அவருடைய புக்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சண்டே கிரெடிட்டார்ஸ் 6 lakhs, ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டே டெப்டார் 3,20,000, பில்ஸ் பேயபிள் 1,20,000, கேஷ் இன் ஹேண்ட் 20,000, பில்ஸ் ரிசீவபிள் 60,000, ஸ்டாக் 2,20,000. இதில் prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் 31st மார்ச்சில் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் கேபிட்டல் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ஸோ நம்மகிட்ட கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸை வச்சுட்டு நம்ம கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே கேபிட்டல் இஸ் மிஸ்ஸிங், அதான் நம்ம போய் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. வே டு ஆன்சர்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அசட்ஸ் லைபிலிட்டி பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சோர்ஸ் கேபிட்டலை பற்றி மட்டும் சொல்லும். பேலன்ஸ் ஷீட் சோர்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். அதுதான் பேலன்ஸ் ஷீட் சொன்னால் டோட்டல் அசட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு சொல்கிறது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது அதை நம்ம கேபிட்டலை பற்றி மட்டும் பார்க்குறோம். சரியா? ஸோ அடுத்தது இந்த வே டு ஆன்சர் எதுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அது எப்படின்னா கேபிட்டலுங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு செப்பரேட் பண்ணணும். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய இதில் இருந்து அசட்ஸ் எல்லாம் எதெல்லாம் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பிரிக்கணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் அதை நம்ம வந்து போட்டுட்டு அதை மிஸ்ஸிங் ஃபிகர் என்ன கேபிட்டல் என்னன்னு கண்டுபிடித்தோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னுடைய இந்த வே. இதில் பார்த்துக்குங்க, சண்டே கிரெடிட்டார்ஸ் 6 lakhs, ஃபர்னிச்சர்ஸ் 80,000 நம்ம பார்த்தோம், லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்தோம், சண்டே டெப்டார், பில்ஸ் பேயபிள், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இதெல்லாம் இருக்கு. இது நம்ம சண்டே கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி சைடு, லைபிலிட்டி இது. ஃபர்னிச்சர் அசட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங் அசட், சண்டே டெப்டார் asset, bills payable liability, cash in hand asset, bills receivable asset, stock in hand stock அது வந்து asset. ஸோ எல்லாம் இப்படி வகைப்படுத்திட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் அசட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபர்னிச்சர்ஸு, லேண்ட் அண்ட் பில்டிங் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா 10 lakhs வரும். இந்த பக்கம் லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார் 6 lakhs, பில்ஸ் பேயபிள் 1,20,000 போட்டு இந்த 10 lakhs மைனஸ் இந்த 7,20,000 போட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வந்து 2,80,000. இதுதான் கேபிட்டல். மிஸ்ஸிங் ஃபிகர் இதுதான். ஸோ இந்த கேபிட்டல் வந்து எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கான டிஃபரன்ஸ். அசட்ஸ் ஈக்குவேஷன் தான், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? கேபிட்டல் இஸ் ஈக்குவல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. அதே தான், அசட்ஸு கூட லைபிலிட்டிஸை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் கிடைக்கும். இதுதான் நம்ம இந்த சம்பளம் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இது வில் கெட் மோர் மார்க்ஸ். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மார்க்கை வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்கோம். இதில் என்ன மிஸ்ஸிங் ஃபிகர்னு கண்டுபிடிச்சிட்டு, இதில் ட்ராயிங்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.